வணக்கம். நான் உங்கள் போலி இன்றைக்கி ஒரு வீடு சப்ளை கொடுக்க வந்திருக்கோம். நம்ம சுவிட்ச் போர்டு தான் அசம்பிள் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஒயரிங் ஒர்க்கால் கொஞ்சம் எடுக்க முடியல வீடியோ. கொஞ்சம் சுவிட்ச் போர்டு அசம்பிள் பண்ணுற வீடியோ மட்டும் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான். கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் இப்போ தான் சப்ளை கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு வச்சுருக்கோம். காம்பவுண்டுக்கு இந்த சைடு தள்ளி வச்சுருக்கோம். ஃபுல்லாக மாடிப்படி லைட்டு ப்ளஸ்ஸு வாசலில் ரொம்ப டிசைனாக கேட்கல, சிம்பிளாக கேட்டிருக்காங்க. நம்ம இந்த சைடில் போர்ட்டிக்கல்ல இந்த சைடில் ஒரு போர்டு வச்சுருக்கோம். பெல் சுவிட்ச் வச்சுருக்கோம். ப்ளஸ்ஸு 2வே சுவிட்ச் இங்கேருந்து வெளியிலேருந்து உள்ளே இருந்து வெளியில் போகிறதுக்கு மாடம் போல்ட்டு வச்சுருக்கோம். நிலைக்கு நேராக டீப் லைட் அடிக்கிற மாரி கேட்டிருக்கோம். இந்த ஏரியா சைடுனா நிலைக்கு நேராக டீப் லைட் இருக்கு சொல்லுவாங்க. இப்போ என்ட்ரன்ஸ் ஆனாலுமே இங்கே ஒரு போர்டு ப்ளஸ் இது 2வே சுவிட்சு அது போடுறதுக்காக அது போர்டு. இந்த சைடு டிவி எல்லாம் இந்த சைடில் மாட்டின பிறகு நம்ம இங்கே சுவிட்சஸ் போடுற மாரி வச்சுருப்போம். இப்போ இது கேபிளுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக பைப்பு போட்டு வெளியில் தூக்கி விட்ருப்போம் ஃபுல்லாக. இப்போ சப்ளை எல்லாம் கொடுத்தாச்சு, நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைடில் ஹாலில் ஒரு போர்டாக பிரித்தாச்சு. இதேமாரி போர்டு பிரிக்கிறதுனால நம்மளுக்கு சின்ன சின்ன போர்டாக வரும், ரொம்ப அதிகமாக வராது. டம்மி அதிகமாக போட தேவையில்ல. பிரேக்கர் எல்லாம் போட்டு வச்சாச்சு. இந்த 5 ரோஸ் பிரேக்கர் தான் போட்டிருக்கோம். 40 amps ஐசோலேட்டர் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஏசிக்கு 2 20 amps பிரேக்கரு ப்ளஸ்ஸு நம்ம இன்வெர்ட்டருக்காக 10 amps ஒன்று போட்டுட்டு 16 amps வரிசலாக செட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்த கேப்புக்கு ஒரு டம்மி போட்டுக்கலாம் நம்ம அரைச்சிட்டு. இப்போ இந்த சைடு அப்படியே இதேமாரி லோடு தனித்தனியாக பிரித்தா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபேன் எல்லாம் மாட்டி ரன் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஹாலில் இன்னொரு சைடு போர்டு 2 ஃபேன் இருக்கிறதுனால பிரித்தாச்சு. இந்த சைடு கிச்சன் ஷீட்டு மாரி இறக்க போகிறாங்க. பின்னாடி இருக்கிறது தான் வீடு, அதனால் 2.5 ஒயரு அதில் இறக்கி விட்டு வச்சுருக்கோம். இது ரூமில் உள்ள போர்டு. ரூமில் பெட் போர்டு கிடையாது. நம்ம சாதாரண டியூப் லைட்டு ஃபேனுக்கு ஏசிக்கு எல்லாத்துக்கும் ஒரே போர்டில் ஒரு 12க்கு 4 போர்டில் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம என்னென்ன சுவிட்ச் வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாரி பிரிச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு டம்மி போர்டில் டம்மியை எங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 5 டம்மி அது போல் தான். ஏன்னா பிளேட்டு ரேட் அதிகமாக போகும், அதுக்காக கரெக்டாக போட்டுருவோம். இது இன்னொரு ரூமு. இதுலேயும் அதேமாரி மெத்தடு தான். இதில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது ஏசிக்கு நம்ம ஸ்டெபிலைசர் அதுக்கிட்ட வேணும், ஏசி மட்டும் இதுக்கிட்ட மாட்டுற மாரி வேணும்னு கேட்டாங்க. அதனால் பெண்டு போட்டு ஒரு மெயின் லைன் மட்டும் கேபிள் லைன் ஏற்றி விட்டுட்டோம். அதுக்கு சப்ளை ஸ்டெபிலைசர்லேருந்து வந்துடும். இதில் பாத்ரூம் என்ட்ரன்ஸு. பாத்ரூம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனாலும் ஒரு லைட்டிங் பாயிண்ட்டு ப்ளஸ் அடுத்து ஹீட்ரு போட்டு அதில் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா ஃப்ளம்மிங் வேலை பார்க்குறப்போ எக்ஸாஸ்ட் ஃபேனு கேட்டிருக்காங்க. அதில் முன்னாடியே கேட்கல, இப்போதைக்கு பாத்ரூம் ஆல்ட்ரேஷன் பண்ணதுனால எக்ஸாஸ்ட் ஃபேனு கேட்டிருக்காங்க. இப்போ இது சிஸ்டம் தான் வைக்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஒரு 2 பின் சாக்கெட்டு ஒரு 3 பின் சாக்கெட் ஒன்று வச்சுட்டு ஒரு லைட் பாயிண்ட் மேலே ஒன்று இருக்குது, அதுக்காக ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. அதில் இப்போ இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நெருங்கிட்டு லைட்டிங்கெல்லாம் இப்போ வருஷப்படி ஃபஸ்ட்டு டியூப் லைட்டு ஃபேனு 2வது அதேமாரி வருஷெல்லாம் கொடுத்துட்டு சப்ளை எல்லாம் இதில் கொடுத்துட வேண்டியதான். ஃபுல்லாக முடிஞ்சுட்டு இப்போ சர்க்யூட் போர்ட்லேருந்து நம்ம 4 ஸ்கொயர் ஒயரும் போட்டாகணும். 4 ஸ்கொயர் எம்எம்மே 4 ஸ்கொயர் எம் போட்டுட்டு நம்ம வீடு பழைய வீட்டிலேருந்து நம்ம கொண்டு போட்டிருக்கோம். ஃபுல்லாக பழைய வீட்டிலேருந்து மெயின் கொண்டு எர்த்து மட்டும் நம்ம டம்மியாக வச்சுருக்கோம். ஏன்னா எர்த்துக்கு இன்னும் அடிக்கலை. நம்ம போர்டு அடிக்கிறப்ப எர்த்து பைப் அடித்து மெயின் போர்டு அடித்து போட்டுக்கலாம். இப்போ மாடிப்படியில் பார்த்தா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டார் போட்டுட்டாங்க பல்கெட்டுக்கு பதிலாக. இங்கே அதில் ஒரு டிசைன் லைட்டு கேட்டாங்க, அதனால் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கோம். இந்த சைடு மாடிப்படிக்கு பல்கெட்டுக்காக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே சாமி வச்சுருந்தாங்க, அது கொத்தனார் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டாங்க. அதேமாரி தான் நம்மள்ட்ட ஒரு அளவு சொல்கிறது, கொத்தனார் ஒரு அளவு சொல்கிறது. இது சர்க்யூட் போர்ட்லேருந்து ஒரு மெயின் தூக்கி விட்ருக்கோம். இது நம்ம பல்கெட்டுக்காக இந்தாண்ட சைடு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டோம். அங்கே ஸ்டார் போட்டதுனால இவ்வளோ ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது. இதில் சின்ன சின்ன ரீ ஒர்க் பண்ணுறதுனாலே டைம் வேஸ்ட் ஆகும், ஃபினிஷிங் இல்லாமல் போகும். முன்னாடியே பாயிண்ட் என்னென்ன வேணும்னு சொல்லிடணும். முன்னாடியே இது சர்வீஸ் பைப்புக்கு தனியாக ஜிஏ பைப்பு சொருவிட்டு ஒரு கட்டு வலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது போட்டு அடிச்சிருவோம். இது ஒரு சாமி மாடம், இந்தாண்ட சாமி வைக்கிறது இப்போ பின்னாடி வரும்னு சொன்னாங்க. முன்னாடி இழுத்து கட்டிட்டாங்க. நாங்கள் அதுக்காக ஆல்ட்ரேஷன் பண்ணி பெண்டு போட்டு ஃபுல்லாக வச்சுட்டு ஒயர் இழுத்து கையோடு வச்சாச்சு. ஏன்னா பூசு பிறகு நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி இங்கே ஒரு லைட்டுக்கு வச்சுருக்கோம். ப்ளஸ் இது ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஒன்று கேட்டிருக்காங்க. இப்போ இதேமாரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இருந்தால் முன்னாடியே சொன்னால் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நன்றி.